போங்க. மூன்றாம் பரிசு பெறுபவர்கள் 2 குழுக்கள். முதல் குழு அமலராணி மங்கலம், தாயும் பிள்ளையும் சேர்ந்து பரிசு பெறுகிறார்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. மற்றொரு குழு மூன்றாம் பரிசு பெறுபவர் மேரி ரம்யா பூவிழி, ஆரோக்கிய மேரி. 2 குழுக்கள் முதல் பரிசு பெறுகிறார்கள். மூன்றாம் பரிசு பெறுகிறார்கள். முதல் பரிசு பெறுபவர் அமலராணி மங்கலம், கோல எண் 200. கோல எண் 200. இதுதான் அவங்க போட்ட கோலம். மரிய ரம்யா பூவிழி, ஆரோக்கிய மேரி, கோல எண் 110. இது யாரு? அமலராணி மங்கலம் அவர்களின் கோல எண் 220. மேரி ரம்யா பூவிழி, ஆரோக்கிய மேரி இவர்களின் கோல எண் 110. இவர்கள் இந்த 2 குழுக்களும் மூன்றாம் பரிசு பெறுகிறார்கள். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 1.5 மணி நேரம் உழைப்பு. இதுக்கு எவ்வளோ நாள் தயாரிப்புன்னு தெரியல. வாழ்த்துக்கள். அடுத்து 2ஆம் பரிசு பெறுபவர்கள் கோல எண் 270. கோல எண் 270 டயானா அண்ட் ரூபி. இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் கோல எண் 270 டயானா அண்ட் ரூபி. எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஏன்னா 2 மணி நேரம் இடுப்பு வலிக்க எத்தனை நாள் யோசனை, எவ்வளோ நாள் தயாரிப்பு அப்படின்னு தெரியாது. 1.5 மணி நேரத்துக்குள்ள அவங்களோட திறமையை அழகா சூப்பரா வரைஞ்சி நம்ம கண்களுக்கு படைச்சிருக்காங்க. முதல் பரிசு பெறுபவர், மிகவும் ஆர்வமான முதல் பரிசு பெறுபவர் கோல எண் 120 விமலா அண்ட் ஜோஷ்வா. முதல் பரிசு பெறுபவர் கோல எண் 120 விமலா அண்ட் ஜோஷ்வா. ஆச்சரியம், ஒரு ஆண் வந்து கோல போட்டிக்கு பரிசு பெறுவது அற்புதம், ஆச்சரியம், வியப்புக்குரிய ஒன்று. எல்லாரும் கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோம். ஒரு ஆண் கோல போட்டியில் கலந்து முதல் பரிசு பெற்றிருக்கின்றார். பாராட்டுக்கள். பங்கேற்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். திடீரென்று தயார் செய்திருப்பதனால் தந்தை அவர்களால் கோல போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசு தயார் செய்ய முடியவில்லை. ஆனால் தந்தை அவர்கள் எல்லாரையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அவர்களுக்கு பின்பு கௌரவ பரிசு வழங்கப்படும். போட்டியாளர் ஒவ்வொருவருக்கும் அடுத்த வாரம் கௌரவ பரிசு வழங்கப்படும். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனம் மார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.